பிளாஸ்டிக் உண்மையில பயன்படுத்தக்கூடாது. ஸ்கூல் வழி ஏரிங் போட்டலே பிளாஸ்டிக்ல. வணக்கம் உறவுகளே, இது அங்கு வித் சாம். இன்றைய காணொலியில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா வெங்காய ரொட்டி சுட போகிறோம். அதாவது வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு ரொட்டி சுட போகிறோம். ரொட்டியும் நண்டு கறியும் தான் சாப்பிட போகிறோம். நாங்கள் இப்போ ரொட்டி சுடுற காணொலியை தான் காட்ட போகிறோம். வாங்க எப்படி சுடலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னுக்கு எங்களோட காணொலிக்கு நீங்கள் முதல் முறையாக வாரீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா காணொலியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, இப்போ நாங்கள் ரொட்டிக்கு குழைக்க போகிறோம். நாங்கள் எங்களுக்கு அளவாக 3 சுண்டு கோதுமை மா எடுத்துருக்குறோம். அதைத்தான் போட்டு குழைக்க போகிறோம். அதுக்கு முதல் நாங்கள் இந்த கிண்ணத்துக்கு எண்ணெய் தடவை போகிறோம். ஏன்டா குழைக்கிறதுக்கு இலவாக இருக்குமெண்டு. என்னெண்டா குழைக்கிறதுக்கு நாங்கள் மண் சட்டியில் எடுக்க இல்லையேண்டா குழாச்சி நாங்கள் அடிக்க மண் சட்டி 2 துண்டா உடைஞ்சிடும். அப்போ இந்த இதில் தானே எடுத்துருக்குறோம். சரி, இப்போ மாவை அரிச்செடுக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சம் அரிச்செடுப்போம். கஷ்டம் இப்படி தட்டை ஓகேயா இருக்குது. என்ன இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கு. இதுக்கும் சொல்கிறேன் அப்புறம் முன்ன அரிச்சு பழக்கம் இல்லை. எங்களோட அம்மா இல்லை அம்மா வரை கேட்க இப்படி இப்படி எல்லாம் தட்டுறே இல்லை. இப்படி வச்சுக்கொண்டு இப்படி இப்படி ஆடுவா. உடம்பு இல்லை உங்களுக்கு ஆடுது, கை மட்டும்தான் ஆடும். முடிவா ஒரு சக்கர்லேயே அரிச்சிடுவா. இல்லையன்னா அந்த கிண்ணியோட சேர்த்து வச்சு இப்படி எல்லாம் அரிப்பா. சரிம்மா, அரிச்சு எடுத்து வச்சுட்டோம். இனி இதை ஓரமாக வச்சுட்டு முதல் அதுக்கு நாங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு தானே சுடுறோம் ஆரம்பத்திலே சொன்னாங்க. அதை வெட்டி எடுத்துக்கொள்ள போகிறோம் சின்ன சின்னனா. நாங்கள் இப்போ என்னென்ன போட போகிறோம்டா, வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறோம், பச்சை மிளகாய், மற்றது கொஞ்சம் தேங்காய் பூ, துருவின தேங்காய் பூவும் எடுத்து வச்சுக்கோம். ஏன்னு சொன்னால் சில பேர் தனி தேங்காய் பூ ரொட்டியும் சுடுறது. அதுக்கு நாங்கள் நிறைய தேங்காய் பூ எடுக்கணும். இது நாங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போடுறதால தேங்காய் பூ அளவாகவே எடுத்துருக்குறோம் உங்களுக்கு அளவா. இப்போ வெங்காயத்தை வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம். ரொட்டிக்கு போடுறதால நாங்கள் இதை சின்ன சின்னனா தான் கட் பண்ணணும். அப்புறம் என்னென்னு சொன்னால் மாக்குலைக்க கஷ்டமாக இருக்குன்றது. சமைக்கிறது கூட இந்த வெங்காயம் வெட்டுறது தான் பெரிய கரைச்சி. ஒரு ஆள் சத்தம் கூட இருக்கு. வளமையாக வெட்டி தர கொண்டு
ம் ஓ வெங்காயம் வெட்டி அதில் போடுறதுக்கு இப்படி இப்படி வெட்டுறதால சொன்னானே வீட்டில் அவசரத்தில் வேலை செய்கிறதால கட்டிங் பிளேட்டில் எல்லாம் எடுத்து வச்சு கொண்டு இருக்கிறேன் இல்லை அதுவும் இந்த ஃபாரின் சைட்டுலாம் அந்த சீட்டு இருக்குது தானே அடுப்பு வைக்கிற சீட்டு அதோடைய சேர்த்து வைக்கிறதால அதுலேயே கட்டிங் பிளேட்டும் சேர்த்து அதில் சேர்த்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க போலண்ணே அப்போ அதில் எல்லாம் செட்டப்பாக அப்படி அதுலேயே அந்த இதோ ஒட்டி ஏதோ அப்படி இருப்பாங்க வச்சு தனியத்தான் ஓகே நான் சொல்கிறேன் என்னன்னு சொல்லுங்க அப்படி ஆடாம இறங்க விழாம அப்படி சேர்த்து செய்து வச்சிருப்பாங்க சின்ன சின்ன நான் வெட்டணும் இப்போ கட்டிங் பிளேட்டில் சரி வழுக்குது சரியா சரி அவசரத்தில் வேலை செய்கிற பொம்பளை பிள்ளைகள் இப்படித்தான் அப்படி பழகிட்டு அப்போ கட்டிங் பிளேட்டில் கஷ்டம் அது நீங்கள் எங்கே இப்படி கண்டென்ட் எடுக்கிறதுக்குன்னா தான் கட்டிங் பிளேட் யூஸ் பண்ணுவீங்க சிக்கன் வந்து நான் கட்டிங் பிளேட்டில் அதுக்கு வேற இருக்குது பெருசு இல்லையங்க அந்த கத்தியை இப்படி காலில் வச்சுட்டு வெட்டுறவே இல்லை சில பேர் மீன் வெட்டுற மாதிரி ரிங்கோலங்கிற மாமியாக்கள் எல்லாம் கத்திரிக்கோளால் தான் மீன் வெட்டுறது இந்த வேறுங்க ஒத்தின வெங்காயத்தை எடுத்து கையில் வச்சுட்டு வெட்டுறேன்ண்டு இது கட்டிங் பிளேட்டு நோவண்டா பொறுக்கி கொண்டு இருக்கணும் இலந்த பழம் பொறுக்கின்னு எனக்கு காட்டுக்கு இருக்கிற பழங்கள் தானே முந்தியன காய் பைத்தியம் கொண்டு வலிக்கிறவே என்னத்துலேயும் காயத்தான் சாப்பிடுவோம் தெரியுமோ இலந்த காய் மாங்காய் முழங்காய் வளர்ந்துட்டேன் பச்சை மிளகாயும் காய் தான் சாப்பிடுவோம் அது கொஞ்சம் முறைக்கும் அது என்ன காய் என்று சேர்ப்பீங்க மிளகாய் மாங்காய் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் பழம் எது செத்தலோ இல்லை பழுத்ததும் இருக்கு இல்லை சிவப்பு பழம் செத்தலன்றது வத்த காஞ்சல் பழுத்து காஞ்சல் ஒரு கதை சொல்ல போய் இப்போ செத்தல் வரைக்கும் போட்டி இங்கே டீயாச்சுது போட்டு வைப்போம் என்ன சும்மா வேண்டி வச்சாலும் முண்டை யூஸ் ஆகுது நிறைய வேலைக்கு ஏன்னா வெங்காயம் வெட்டி வச்சாச்சு இனி பச்சை மிளகாய் வெட்ட போகிறோம் வருது இல்லை பச்சை மிளகாய் பெருத்து இப்படி வெட்ட வச்சா என்னது இப்படி வெட்டினா கொஞ்சம் கஷ்டம் எரியும் போல மிளகாய்க்கு நோதோ இல்லையோ நான் நித்திர ஓடுறேன் இல்லை இல்லை இப்படி வச்சு வெட்டுறான்னு எனக்கு எப்போவுமே சேர் இப்படி வெட்டுறது அதுக்கு இப்படி கோடு வட்ட வெட்டுறல சொல்கிறேன் அது வட்ட வட்டமாக தான் இந்த மிளகு இதுக்கு வெட்டுற இப்படி இல்லை வட்ட வட்டமாக தான் இருக்கும் இது என்னடா அப்பா பச்சை மிளகாய்க்கு வந்த சோதனை பச்சை மிளகாய்க்கு சவுண்ட் வந்த சோதனை அப்போ வட்ட வட்ட வேண்டாம் இப்படியே விட்டுறேன் விடுங்க நான் வெட்டுறேன் பாருங்க வேணாம் 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 ஆண்களை கொண்டு வேலை செய்யக்கூடாது என்று அம்மா சொல்லி தந்திருக்கிறேன் முதல் கண்டெல்லாம் மட்டும் வெட்ட வெட்ட நீங்கள் நண்டு கறிக்கு அப்போ நண்டு கறிக்கு எல்லா கண்டென்ட்லேயும் பார்க்குறவனுக்கு தெரியும் நான் தான் பச்சை மிளகாய் வெங்காயம் படி தரலாம் கட்டிங் பிளேட்டில் சரி இல்லை அந்த சீட்ஸ் இல்லாமல் கிள்றேன் ஏனென்றால் அதான் உரைப்பு கூட அக்கா
அந்த சீட்ஸில் தான் உரைப்பு கூடன்னு சொல்கிறது. அக்கா கூட பச்சை மிளகாய தந்துட்டாள் போல. உரைப்பில் என்னது? ஓகே, இனி இதுக்கான வேலை முடிஞ்சது. தட்டு எடுத்தாங்க அள வைப்போம். என்ன அது சரி, பின்னால வாய்க்காலானே அது குடிக்கவும் நல்லா இருக்கும். கூலா இருக்கு. அங்கே முதல்ல ஒரு உடைஞ்சிட்டு லைட்டாக இதில் பாவி கேட்க. இல்லை எண்ணெய் ஊசுறேன் குழைக்கிறதுக்காக. அதெல்லாம் சகையா பொறுங்க வரேன். இப்போ குழைச்சிட்டு தான் என்னன்ற நாங்கள் இப்போ முதலாவதாக தேவையான அளவு உப்பு போட போகிறோம். தூள் உப்பு தான் வச்சுருக்குறோம். அதை கேட்டு நான் தான் திரும்பி உப்பு காணுமோண்டு என்ன பயமாக இருந்தது. கூடினாலும் உண்டு. கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை கொட்ட போகிறோம். கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாய், இது வந்து துருவின தேங்காய் போட போகிறோம். நம்ம சொன்ன மாதிரியே தனி தேங்காய்ப்பு ரொட்டி செய்கிறேன்டா நிறைய போடுங்கோ. மற்றும்படி இப்படி பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் போடுறேன்டா கொஞ்சம் அளவாக போட்டால் சரி. ஆனால் இதுக்குள்ளே தான் வச்சேன் நான், நிறைய தானே இருக்குது ஆமாத்தி வச்சதால். எல்லாத்தையும் போட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ண போகிறோம். முதல் இதை காட்டையில் நீங்கள் எல்லாம் போட்டிருக்குறது என்ன இப்போ காணும் மாதிரியே இல்லை. அதுக்கு பிறகு ஆட் பண்ணுறது கஷ்டம். காணுமே உப்பு கொஞ்சம் போடட்டே காணாத விளாண்டுருக்கா தான். ஒரு ஐடியா சொல்லட்டே, முக்க ஐடியா தான். ஒரு ரொட்டி சுட்டது அப்புறம் உப்பு காணாடி கறிக்குள்ள உப்பு போட்டுட்டு சாப்பிடுங்க, மிக்ஸ் பண்ணி விடுங்க. என்ன கரெக்ட் ஐடியா. அப்போ இதில் ஒரு கிண்ணியாவது கேட்கட்டே அதுக்குண்டு. சரி, இப்போ வந்து நாங்கள் தண்ணி விட்டு குழைக்க போகிறோம் அளவா. அதுக்கு ஒரு கைப்பிடி வேண்டா நல்லா இருக்கும். என்ன அது ஓகே, கைப்பிடி இதண்டானு இல்லை. கைப்பிடி இதுக்கிட்ட அந்த இருந்ததை பாவிக்கிறதுக்கு இதை எடுத்து வச்சு வைக்கணும். அதில் நான் எடுக்க இல்லை. கைப்பிடியும் பண்ணாங்கல்லே முதல் பாவிக்கிறதுக்கு எடுத்துட்டீனம் போல. அப்போ ஆனால் இந்த டவுரி அடியா டவுரி பக்கமாக அப்படியே ஓடி பிடிச்சிருமா தான் ஓடி விட்டலாம். கூடினா தெரியுமா கொஞ்சம் நெஞ்சே இருக்கிறது. அப்புறம் திருப்பி தண்ணி ஓடினா சரி தண்ணி காணாடி தண்ணியை ஜெயிக்கிறது. அப்படியே மாறி மாறி செய்யலாம். என்ன காணோது இது என்ன ஓட்டும் பெரிய யோசனை இல்லை. அதுக்கு தானே இந்த கையில் என்ன ஊசினா குழச்சி முடியத்தான் என்ன ஊசுறது. என்ன ஓ அது கொஞ்சம் இப்போ தண்ணி மிக்ஸ் பண்ணி குழைச்சதுக்கு பிறகு தான் எண்ணெய் ஊசணும், எண்ணெய் ஊற்றியணும். ஏண்டா அதுக்கு தானே எண்ணெய் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ விட்டால் ஒரு மாதிரி வித்தியாசமாக கூட விடுவோம். சில நேரம் அப்படி தான் மாறுது. கொஞ்சம் எண்ணெய் விட்டீங்கல்ல ஒட்டுப்படாம கூசாக கஷ்டமா இருக்கு இதுக்கு. இல்லை அது போடத்தான் மனுவாங்க வடிவா எல்லா பக்கம் தண்ணி பிடிக்கட்டும். அதுக்கு பிறகு நீங்கள் ரொட்டி சுட்டுருக்குறீங்களே
அப்பா தொட்டு தருவாராக்கும். அந்த ஆட்டாமான்னு சொல்ற நீங்கள் தானே, அது வந்து டயபெட்டிக்காரர் தான் சாப்பிட்றேன். டயபெட்டிக்காரன் சாப்பிட்றேன். ஆட்டாமா இல்லை ரொட்டி சுட்டா பொரிச்சு எடுக்க பொம்மி பூரி வந்து ஆட்டாமா. அப்போ இந்தியாவிலாம் அது சப்பாத்தி மான்னு சொல்லி வச்சிருக்கிறவேண்ணே. இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட போகிறோம். என்ன குழைச்சி நல்ல பதமாக குழைச்சி கொள்றதுக்கு காணுமென்னு நினைக்கிறேன். பார்ப்போம். யாருக்கு அடிக்கிறது? அதுக்கு தானே நாங்கள் சட்டி உடைஞ்சிரு வந்துட்டு இந்த என்ன கிண்ணத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த கிண்ணத்துலேயும் புதுசு வேணுனாங்களா அப்போ என்ன ஞாபகம் இருக்கே. அது கொஞ்சம் என்ன பிளாஸ்டிக்கில் வேண்டி கொண்டு வந்தேன். இப்போ தான் யோசிக்கிறேன். அதுக்கு பிறகுதான் இந்த சாமான்கள் வேணால என்ன மண்சட்டி ஐட்டம் அது நட்டம் தானே. நட்டம் என்ன பெரிய கெழுத்தி இல்லை தானே. பிளாஸ்டிக் உண்மையில் பயன்படுத்தக்கூடாது. ஸ்கூல் வழி ஏரிங் போட்டலே பிளாஸ்டிக்கில். இப்போ நாங்கள் இதை கொஞ்சம் வச்சுட்டேங்கால இந்த 2 அறிவா பிரித்து அடித்தா நல்ல வடிவா குலைக்கிறோம். அதை இப்போவே மூச்சு தள்ளுது. கதைக்கக்கூடாது ஒன்று சொல்லி போட்டு. இப்போ வேறுங்க அடிக்கிறேன் அடி. உரகோத்திரமாக இருக்கு. அடிக்கிற அடியிலையோ சப்பாத்தி சொப்டாகதோ இல்லையோ. கிடங்கோ உருட்டிட்டேன் ஒரு மாதிரி. சரி இப்போ குறைஞ்ச ஒரு மணி தியாலம் வேண்டாலுமே என்ன ஊற வைப்பேன் நாங்கள் அதை. அப்போ தான் மாவு வந்து பிறகு இதெண்டா மூடி வைப்போம். அதுக்குள்ளே நாங்கள் அடுப்பை மூட்டுவோம். அடுப்பு மூட்டுறாங்க சரியான கஷ்டம். வாங்க நீ அடுப்பு மூட்டுவோம். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு மண்ணெண்ணெய் கொஞ்சம் வெளியில் வந்துட்டு அடி பெரிய எரிகிற எரிவுக்கு இப்போவே வைச்சா தான் சரி. சட்டியை வைக்கட்டே சூடாகட்டும். சூடான சூடு அடிக்கிறோம். தோசையை கொஞ்சம் எண்ணெய் பூசி கொஞ்சம் உருட்டை தொடங்கிங்கோ. சரி இப்போ ஊற வச்சாச்சு. எடுத்து பார்ப்போம். இதில் சொப்டா வந்துருக்குங்க. விரல் வச்சு பார்த்தா தெரியும் இப்படி சொப்டா வந்துருக்குண்டு. நாங்கள் இதை அளவான எங்களுக்கு தேவையான அளவான உருண்டையாக பிடிப்போம். சரி ஓகே. ஏன் வெறுஞ்சட்டி எடுக்கிறீங்க? ஐயோ
அம்மா அங்காலன்னு சொல்கிறா இந்த சட்டியை நீ போட்டு போட்டு விடாச்சிருவியாம். சரி எல்லாம் உருட்டி எடுத்தாச்சுது. இனி வந்து நாங்கள் தப்பி போட்டு சுடுவோம் ரொட்டியை. இங்கால என்னண்டா தோசைக்கல்லில் வந்து எண்ணெய் பூசி ஊற வச்சிருக்கிறோம். இது மண்சட்டியாலான தோசைக்கல் தான். இனி தப்பு இதில் தான் தப்ப போகிறோம். ஏன்னா நாங்கள் உருட்டுக்கட்டையும் இருக்குதான். ஆனால் அது வந்து என்னன்னு சொல்கிறேன், வெங்காயம் பச்சை மிளகா போட்டதால் உருட்டுக்கட்டையில் கொஞ்சம் உருட்டுறது கஷ்டம். அது ஒட்டுப்பட்டு வந்துடும். இதால் செய்து இதுவும் கொஞ்சம் இந்த இப்படி அந்த நல்ல வலிமையான பிரதேசமாக தான் இருக்கு. அப்போ அதில் உருட்டி பார்க்க போகிறோம். முன்னுக்கு நாங்கள் இந்த தோசைக்கல்ல ஒரு அடுப்பில் சூடாட்டும் வச்சுட்டு வந்தால் தட்டி தட்டி போட சுகமாக இருக்கும். தப்பி எடுத்துட்டோம் ஓரளவாக தான். தப்பி நாங்களேண்டா வந்து ஆக மெல்லிசா வந்துட்டு நாங்கள் உருண்டையும் வந்து சின்னனா தான் போட்டு நாங்களே என்றால் தப்பே இல்லை. இந்த வெங்காயம் எல்லாம் பச்சை மிளகாய் போட்டது தானே. பாருங்க அதுக்கு முன்னுக்கு எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிட்டு முதல் பூசி வச்ச எண்ணெய். மற்ற தோசைக்கல்லை விட இது கொஞ்சம் குண்டாளமாக இருக்கு என்ன. பிரட்டி போட போகிறோம். இப்போ திருப்பி போடுறது வேகிட்டுது. நீ பிரட்டி விட போகிறோம். இதுக்கே நாங்கள் இப்போ கையாலே விரட்டுல மூண்டு மூண்டா போடுறதால ஆபத்து தான். இல்லை இல்லை வேகிட்டது. இப்போ ரொட்டி எல்லாம் சுட்டு எடுத்துட்டோம். இது சும்மாவே நீங்கள் சாப்பிடலாம். ஒன்றும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் செய்ய தேவையில்லை. வெங்காயம் பச்சை மிளகாய் தேங்காய் எல்லாம் போட்டானே. நான் வந்து மதியம் வச்ச நண்டு கறி இருக்குது, அதோடு சாப்பிட போகிறேன். நல்லா இருக்குது. சாப்பிட கதையே வருது இல்லை.
அதோட புளியன் டீ ஒன்று குடித்தா நல்லா இருக்கும். அடுத்தது பங்குசனை தான் கூப்பிட்டு விட போகிறோம் சாப்பிட சொல்லி. நல்லா இருக்குது, நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்களும் இப்படி செய்து பாருங்க. உங்களுக்கு அந்த அனுபவம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்க. எங்களோட காணொலியை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்க, நாங்கள் அதுக்கான பதில் அளிப்போம். சரி, இதோட இந்த காணொலியை முடிக்க போகிறோம். இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், பாய் பாய்.